என் பேர் இருக்காது. சொல்லுங்க. இளான்குடி அருகில் உள்ள ஆலிமறை கிராமத்தை சேர்ந்தவன். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இஸ்லாமியர் ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்றிய, அது மாதிரி இந்து சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லலாம். என்ன இருக்கிறாங்க வளங்களையா சலாம் சொல்லுவதா? அதாவது இந்துக்களை அதாவது முஸ்லீமை சந்திக்கிறப்ப சலாம் சொல்லிக்கிறீங்களே, ஏன் இந்துவை சந்தித்தா அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். சரி, அதாவதுங்க சலாம் என்றால் சாந்தி என்று அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்து சகோதரர்களுக்கு தான், இந்து கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம். உங்களுக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். சொல்லக்கூடாது எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா சாந்திங்கிறது எல்லாருக்கும் வேணும். முஸ்லீமுக்கு தான் சொல்லணுங்கிறது ஒன்றும் சட்டம் கிடையாது. சாந்தி தேவைப்படாதவன் யாரு? எல்லாருக்கும் சாந்தி, மன அமைதி, நிம்மதி வேணும். இன்னும் சொல்ல போனா உலகத்துல இருக்கிற முகமன்லையே இந்த ஒருத்தர் சந்திக்கும் போது வாழ்த்து கூடுறோமே, அவைகள்ல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற நிகரான ஒரு சாந்தி கிடையாது, ஒரு முகமன் கிடையாது. இப்ப மேற்கத்திய கலாச்சாரத்தில் நம்ம மூழ்கின பிறகு என்ன பண்றோம்? அவர்கள் சொல்ற மாதிரி குட் மார்னிங்கிறோம் அல்லது குட் ஈவினிங்கிறோம். இந்த குட் நைட் இருந்து கடைசியாக சந்திக்கும் போது சொல்றோம். இது இதான் ஒருத்தர் இதான் இப்ப பழக்கமாக போச்சு. தமிழர்களாகி நம்மள்ட்ட கூட நினைஞ்சிருச்சு, இது வந்துருச்சு. இது நல்லதா இருந்தா எடுத்துக்கலாம். இது எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா? உங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, பொண்டாட்டி இறந்து கிடக்குறா, புருஷன் இறந்து கிடக்குறான், குட் மார்னிங், நல்ல காலை. நல்ல காலையாது? புருஷன் செத்து போனது நல்ல காலையா? பொண்டாட்டி செத்தது நல்ல காலை பொழுதா? சாயந்தரத்தில் செத்து போயிட்டாரு, குட் ஈவினிங் அது. அதை ஒத்துக்கிற முடியுமா? எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா? முடியாது. 1 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருப்பான், நல்ல காலை பொழுது உண்டாகட்டும். என்னோட நல்ல காலையா? 1 கோடி ரூபாய் நஷ்டம்டா எனக்கு, நல்ல காலை பொழுதுங்கிற கேட்பானா இல்லையா? இது எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ண முடியல, ஆனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணுங்களா? அப்ப இது நல்ல நல்ல நேரத்தில் இருக்கிறான், அவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். கெட்ட நிலையில பாதி பேர் இருப்பான், 50-50 அப்படித்தான் இருக்கும், அவனுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம வணங்குறோம், வணக்கம்ங்கிறோம், நமஸ்காரங்கிறோம், நமஸ்தேங்கிறோம். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை குறைக்கிறது. நீங்க அவனை போய் வணங்குறிய? உங்களை மாதிரி ஒரு மனுஷன் போய் மனுஷனுக்கு ஒர்ஷிப் பண்ணலாமா? வணக்கம்னா ஒர்ஷிப் தானே, வணங்குறது, வழிபடுறது தானே. அப்ப இவரை போய் என்ன செய்வார்? வணக்கம் கும்பிடுறாங்க, நீ ஏன் மனுஷன் போய் கும்பிடணும்? ஒருத்தருக்கு சந்திக்கும் போது ஈக்குவலா நின்று பேசுறியா? இவர் வாத்தியார் போய் இப்படிமாரு, வாத்தியார் திருப்பி கும்பிட மாட்டாரு அப்படிவாரு. போலீஸ்காரரு இன்ஸ்பெக்டர் போய் கும்பிடுறேன் பாரு, வணக்கம் சொல்லுவாரு, அவர் தலையாட்டி ஏற்றுக்குவார். ஈக்குவாலிட்டி அங்க இல்ல, சமத்துவம் இல்ல. ஒருத்தன் அடிமையாகவும் ஒருத்தன் ஆண்டானாவும் தான் அங்க காட்டப்படுறான். இதான் இருக்கு. ரொம்ப நண்பர்களுக்கு மத்தியில் 2 பேரும் வணக்கம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது இவன் சொல்லுவான், அவன் ஏற்றுக்குவான். இவன் வணக்கமா, அவர் வணக்கம் சொல்லிடக்கூடாது, அவர் தரது அவர் கிரேடு குறைஞ்சு போயிடும் அவருக்கு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு பாருங்க, அது என்ன இளவு வீடு இருக்குது. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சாந்தி வேற வேணும் அவனுக்கு. ஒருத்தர் செத்து கிடக்கிறாருங்க, அந்த வீட்லயும் போய் என்ன செய்யலாம்? சாந்தி உண்டாகட்டும், அதனை வேணும், சாந்தி உண்டாகட்டும். கல்யாண வீடு, சாந்தி உண்டாகட்டும். நஷ்டப்பட்டு போச்சு, சாந்தி உண்டாகட்டும். லாபம் கிடைச்சு போச்சு, சாந்தி உண்டாகட்டும். எல்லாத்துக்கும் தனியா ஆம்பளை பொம்பளைக்கு சொல்லலாம், பொம்பளை ஆம்பளைக்கு சொல்லலாம், அண்ணன் தம்பிக்கு சொல்லலாம், தம்பி அண்ணனுக்கு சொல்லலாம், வாத்தியார் மாணவனுக்கு சொல்லலாம், மாணவன் வாத்தியாருக்கு சொல்லலாம், தலைவர் தொண்டருக்கு சொல்லலாம், தொண்டர் தலைவருக்கு சொல்லலாம், ராத்திரில சொல்லலாம், பகலில் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான. ஒருத்தருக்கு சாந்தியை வேண்ட மாட்டேங்கிறோம், ஒருத்தருக்கு சாந்தி வேண்டுறோம். நீனும் பெருசு இல்லை, நானும் பெருசு இல்லை, நான் உனக்கு சாந்தியை வேண்டும், நீ எனக்கு சாந்தியை வேண்டும், போ, நம்ம எல்லாம் சமம் தான், ஈக்குவாலிட்டி, 2 பேரும் சமம். நீ பெரிய கிரேடு உனக்கு ஏறி போயிடல, எனக்கு இறங்கி போயிடல. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். திருப்பி அவர் என்ன சொல்லணும்? அலைக்கும் மாற்றி போட்டுக்கணும், அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். திருப்பி சமமா சொல்றாரு, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். இது எல்லாருக்கும் சொல்லலாம். இது எல்லாரும் இதை நல்லதை எல்லாரும் கடைபிடிச்சிக்கணும். எங்க நல்லது இருக்குதோ அதை யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு சொல்லுவாங்க. இந்த இன்பத்தை எல்லாரும் பெறக்கூடிய வகையில நம்ம நடந்துக்கிட்டா நல்லதுதான். அதாவது தாங்கள் சொல்வது சரி, இருந்தாலும் இந்துக்களாகிய நாங்கள் முஸ்லீமை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது நாங்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என சிலர் கூறுகிறார்கள். நீங்கள் பொதுவாக சாந்தி என்று கூறுகிறீர்கள், அது சரியான வார்த்தை. இருந்தாலும் அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா கூட தாயமா நீ என்ன சொல்றது அப்படின்னு கேட்குற ஆளுங்க இருக்காங்க. எது அது நாங்களும் சொல்லணும், நாங்கள் நீ சொல்லக்கூடாது,
அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது சாந்திங்கிற எல்லாரும் சொன்னாங்க, ஏன் அதுக்கு ஏன் அழைக்கும் சலாம் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம் இல்லையா? அதை மட்டும் நீங்க தாராளமா எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி மட்டும் நீங்க அறிவுரை சொல்லணும். அழகான கேள்வி கேட்குறீங்க. இப்போ நான் உங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லலை, முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். அவர்கள் இன்னும் கடைப்பிடிச்சிக்குவாங்க, தெரியாமல் அப்படி செய்கிறாங்க. அதாவதுங்க, நபிகள் நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, அதை எங்கள் சமுதாயத்தில் உள்ள சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யூதர்கள் இருந்தாங்க நபிகள் நாயகம் காலத்தில் மதீனாவில் வாழும் பொழுது முஸ்லீம்களும் யூதர்களும் தான் இருந்தாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அந்த லாவை விட்டுருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் லானா இருக்குல்ல, இந்த லானாவை விட்டுவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும் தான். சாமு என்றால் சாவுன்னு அர்த்தம், மரணம். இவங்க நபிகள் நாயகத்தை கிண்டல் பண்றதுக்காக அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த யூதர்கள் சொன்னாங்கன்னா நீங்க பதில் சொல்லாதீங்க. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது இல்ல, உங்களை வேணும்னு நாசமா போன்னு சொல்றான். அதனால அவர்கள் சொன்னார்களே, ஆனால் நீங்க உனக்கும் அதை மட்டும் சொல்லு, அலைக்கும்னு மட்டும் சொல்லு. அவன் என்ன சொன்னானோ அது. அவன் அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னா அலைக்கும் அஸ்ஸலாம்னு முழுசா சொல்லாத, அலைக்கும்னு மட்டும் சொல்லு. அலைக்கும் தான் அர்த்தம், உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும், நீ என்ன சொன்னியோ அது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுங்க என்று கேட்டா, அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம வேண்டும் என்று அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். இது நபிகள் நாயகம் சொன்னது. இப்போ எதுக்கு சொல்ல வேணாம் நாங்கள் நிலைக்கு போச்சா? ஒழுங்கா சொல்ற ஆளுக்கு சொல்லல, வேணும்னு நபிகள் நாயகத்தை ஒரு கிண்டல் பண்றதுக்காக வேண்டி சொன்னவர்களுக்காக நீங்கள் சொல்லாதீர்கள் சொன்னாங்களே தவிர, மற்ற ஒழுங்கா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றவங்களுக்கு சொல்லல. நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அன்போடு சகோதரத்துவமா நீங்க சொல்லும் பொழுது எப்படி நான் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லாம இருக்க முடியும்? உங்களை கண்டா நான் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லாம இருப்பேன்? உங்களை கண்டா ஏன் சொல்லாம இருப்பேன்னு கேட்டா, நீங்க அதுக்கு ஒருவேளை பதில் சொல்லாம இருந்தா என்ன செய்யறது? அதனால நீங்க சொல்லிட்டேன்னா நல்லா சொல்லிடுவேன். நான் உங்களை காண்டோட அஸ்ஸலாமு அலைக்கும்னு வைங்களேன், இவன் என்னடா இவன் நம்ம போய் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தவிர்க்கலாம். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டீங்களா, நான் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணுமா இல்லையா? சொல்லத்தான் வேணும். யார் அதை ஏத்துக்குவாங்களோ அவர்கள்ட்ட சொல்லலாம். அதான் விஷயம்.